அண்ணாமலை அவருடைய ரோல் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜகவின் முகம். ரங்கராஜ் பாண்டியை சேலஞ்ச் பண்றேன், இன்னும் மலரை சேலஞ்ச் பண்றேன், இன்னும் மணியை சேலஞ்ச் பண்றேன். யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் வந்துட்டா அண்ணாமலைக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. விஜயை வச்சு அண்ணாமலைக்கு வேல்யூ காலி பண்ணதுக்கு தான் பிஜேபிக்குள்ள உள்ள அண்ணாமலை எதிர்ப்பாளர்களும் எடப்பாடி பழனிசாமியும் முயற்சி பண்றாங்க. நாம அண்ணாமலை அலர்ட் பண்ணிட்டோம். ஓபிஎஸ் நிலைமை, தினகரன் நிலைமை எல்லாம் என்ன சார்? இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா? ஸ்டாலின் ஓபிஎஸ் அரவணைப்பாரு, டிடிவி அரவணைப்பாரு. ஸ்டாலின் ஆப்ஷன் அவங்களுக்கு தெளிவா இருக்குது. பிஜேபியை தாவேக்கா காட்டி மட்டம் தட்டலாம், தாவேக்காவை பிஜேபியை காட்டி மட்டம் தட்டலாம். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். சார் நீங்க பெரிதும் எதிர்பார்த்த அண்ணாமலை அவருடைய ரோல் இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜகவின் முகம். 2019ஆம் ஆண்டு 3.7% இருந்த பாஜகவை 2024 11.4% தாமரைக்கு கொண்டு போனது பாஜக. கொஞ்சம் குறையும், அது நம்ம ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் குறைச்சிக்கணும். கொண்டு போனது அண்ணாமலை தான். அந்த ஓட்டு மாற்றம் பண்ணி கிடைச்ச ஓட்டு. நீங்க உற்று நோக்குனா 2014ஆம் ஆண்டு மோடி இந்தியாவுக்கு பிஎம் கேண்டிடேட்டா வரும்போது தென்சென்னை பிராமணர்கள் பை அண்ட் லார்ஜ் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் போட்டாங்க, மோடியா லேடியாங்கிறதுக்கு தான் போட்டாங்க. 2019ஆம் ஆண்டு மீண்டும் புல்வாமா அட்டாக்ல மோடிக்கு மிகப்பெரிய, அதோட முந்திய மெஜாரிட்டி வரும்போது பிராமணர்கள் ஓட்டு கமல்ஹாசனுக்கு தான் விழுந்து. பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர், தப்பு இல்லை. 2024 தான் பிராமணர்கள் ஓட்டு மாற்றம் ஒன்று மோடி தலைமைக்கு விழுந்து. எனக்கு இந்தியாவில் கொஞ்சம் குறையும் போது தமிழ்நாட்டுக்குள்ள பிராமணர் ஓட்டு வருது. இந்த ஓட்டு வந்தது அண்ணாமலையின் மாற்றத்தை சொல்லி வந்தது. அதனால தான் நான் ரங்கராஜ் பாண்டியை சேலஞ்ச் பண்றேன், தினம் மலரை சேலஞ்ச் பண்றேன், தினம் மணியை சேலஞ்ச் பண்றேன். யாரும் என்கிட்ட சேலஞ்சை ஏத்துக்கிடுவீங்கன்னா துக்ளக் ரமேஷை சேலஞ்ச் பண்றேன். ஏத்துக்கிடுவீங்கன்னா நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். பிராமண சமுதாயம் மாற்றம்னு நாம் தமிழர் சீமானுக்கு தான் களத்துக்குள்ள வாக்களிப்பாங்க. காரணம், அண்ணாமலை பிஜேபிக்குள்ளேயே உள்ள இருக்கிறாரு. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு உள்ள இருந்து தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளியே மாற்றத்துக்கான ஒரு தலைவரா சீமான் எழும்பி வராரு. ஈரோடு கிழக்கில் பாஜக கோட்டை விட்டாங்க. அண்ணாமலை தலைமையில் வானதி எல்லாருமே, தமிழிசை அம்மையார் சகோதரிகள் தான் எனக்கு. அவங்கள நான் மதிக்கிறேன், அது வேறு விஷயம். ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவரும் 3வது வந்திருக்காரு. அவரும் ஒரு முக்கிய தலைவர் தான், அந்த அங்கீகாரத்தை அவருக்கும் கொடுக்கணும். எல்லாரும் கேண்டிடேட் போட முடியாமல் கோட்டை விட்டாங்க. அப்போ அண்ணாமலையை அவர் எடுத்த அந்த வாக்கை ஈரோடு கிழக்கில் இழந்திருக்க கூடாது. இப்போ அண்ணாமலைக்கு வந்த ஓட்டு மாற்றம்னு வந்த ஓட்டு. அந்த ஓட்டர்ஸு அதிமுக ஊழலை சொல்லி எடுத்த ஓட்டு, ஜெயலலிதா ஊழலை சொல்லி எடுத்த ஓட்டு, பசுமன் தேவரையாவை கண்டு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஓடிட்டார்னு எடுத்த ஓட்டு, தற்குறின்னு எடப்பாடியை சொல்லி கைத்தட்டு வாங்கி எடுத்த ஓட்டு. அந்த ஓட்டர்ஸை, குறிப்பாக அதில் உள்ள பிராமணர்கள் ஓட்டை சீமான் பெரிய அளவுக்கு இன்னைக்கு தட்டி தூக்குவார். காரணம், ஈரோடு கிழக்கில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் நின்னார். திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம்னு சீமான் தான் நின்னார். எடப்பாடி பழனிசாமி தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காதோன்னு களத்தை விட்டு ஓடிட்டார். என்டிஏ களத்துக்குள்ளே வராமலே ஓடிட்டாங்க. ஆர்கே நகரில் பண்ண தவிர தமிழ் தேசியத்தின் எழுச்சிக்கு அவங்க வழிவகை செய்துட்டு களத்தை சீமான் கையில் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் 5 பிராமணர்களை சீமான் கேண்டிடேட் போடுறாரு. பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்குறாரு, பாஜக கேட்கல. பாரதியாருக்கு பாரத ரத்னா, நயினார் நாகேந்திரன் பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்கல. பாஜகவில் யாரும் கேட்கல. சீமான் கேட்குறார் பாரதியாருக்கு பாரத ரத்னா. 5 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறார். ஸோ பிராமணர் சமுதாய வாக்கு, அண்ணாமலை உருவாக்கின மாற்றம்ங்கிற வாக்கு, அண்ணாமலைக்கு அண்ணன் சீமானுக்கு மாற்றம்னு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இது இருக்குது. நீங்கள் 3 சீஃப் மினிஸ்டர் தானே களத்தில் நிற்கிறாங்க. இந்த 3 சீஃப் மினிஸ்டரில் ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 வரல சீமானுக்கு தான் பிராமண சமுதாய ஓட்டு அதிகம் உள்ளுன்னு தினமணி வைத்தியநாதனை சேலஞ்ச் பண்ணுறேன், தினமலரை சேலஞ்ச் பண்ணுறேன், சாணக்கியா ரங்கராஜ் பாண்டியை சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னும் அத்தனை எடப்பாடி ஆதரவு பிராமணர் கருத்துருவாக்கிகளை சேலஞ்ச் பண்ணுறேன். சாதாரண பிராமணர்கள் ரவீந்திரன் துரைசாமி கருத்தை, நியாயத்தை, உண்மையை தெளிவாக உணர்றாங்க. சீமான் மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜரை குளோரிஃபை பண்ணி களத்துக்குள்ளே வராரு, பாரதியாரை குளோரிஃபை பண்ணி களத்துக்கு வராரு.
உவே சாமிநாத ஐயரை குளோரிஃபை பண்ணி களத்துக்குள்ள வராது, வைத்தியநாத ஐயரை குளோரிஃபை பண்ணி களத்துக்குள்ள வராரு. பரிதிமால் கலைஞன இவர்தான் எங்களுக்கு பெரியார், எங்கள் சொந்த பெரியாரின் களத்துக்குள்ள வராரு. இதற்கு 52ல இருந்து இன்னைக்கு வர ப்ரோ பிராமின் பண்ண ஒரு லீடர் கிடையாது, சீமான் போல்டா ப்ரோ பிராமின் பண்றாரு. வியாபார பிராமணர்கள் சீமானுக்கு எதிராக இருக்கலாம், தன் வெப்பு வியாபாரத்திற்காக சீமானுக்கு எதிராக பேசலாம் ரங்கராஜ் பாண்டே, தன் பிரிண்ட் வியாபாரத்திற்காக சில பிரிண்ட் மீடியா பிராமணர்கள் சீமானுக்கு எதிராக பேசலாம். ஆனால் சாதாரண பிராமணர்கள், எஜுகேட்டட் காஸ்ட், அவேர்னஸ் உள்ள காஸ்ட், சீமான் தான் நமக்காக நிற்கிறாரு, ப்ரோவா நிற்கிறாருங்கிறதுல உணர்றாங்க. நான் இதை எங்கேருந்து கொண்டு வரேன், சீமானுக்கு தம்பி அண்ணாமலைக்க முடிவு என்னங்கிறது கொண்டு வரேன். அண்ணாமலை எடுத்த 18% ஓட்டு மோடி பிரதமர்னாலும் அண்ணாமலை லீடர்ஷிப்புக்காக மாற்றம்னு எடுத்த ஓட்டு, அந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகாது. அதில் உள்ள இந்து நாடார் ஓட்டுக்கள் சீமானுக்கு தான் போகும். தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்ங்கிற வழியில் பறையர், தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற எஸ்சி எம்பிசி மக்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும்னு வைகுண்டர் வழியில் போகக்கூடிய சீமானுக்கு தான் மோடி பிரதமரின் வாக்களித்த இந்த நாடார்கள் வாக்களிப்பாங்க. பட்டியல் வெளியேற்றம், பல்லர்களே பாண்டியர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்றி வேறு யார் வேளாளர்கள் என்று கேட்ட சீமானுக்குத்தான் ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரன் என்று மோடிக்கு வாக்களித்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வாக்களிப்பார்கள். இப்படி அண்ணாமலை உருவாக்கிய மாற்று என்ற அடிப்படையில் வந்த வாக்காளர்கள் பெரும் பகுதி இன்னைக்கு மாற்றுன்னு சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்க. அண்ணாமலை லீடர்ஷிப்பு தக்க வைக்க வேண்டும்னா அவருக்கு குறைஞ்ச சீட்டு எடப்பாடி கொடுத்தாருன்னா அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி கல்யாண் சிங், எதியூரப்பா மாதிரி போகிறது மட்டுமே தன்னுடைய லீடர்ஷிப்பை காப்பாற்றிக்கிட்டு தன்னோட வாக்கு வங்கியை காப்பாற்றுறதுக்கு அண்ணாமலைக்கு ஒரு வழி இருக்கும். இன்னொரு வழி மோடி சென்ட்ரிக்கு, அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அது எங்கள் ஸ்ட்ராட்டஜி 21 சாதித்த மாதிரி இப்பவும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அண்ணாமலைக்கு பங்களிப்பும் அதில் இருக்கும். அது சேர் ஆர் சோ மெனி பட்ஸ் முன்னே அண்ணாமலை முழுமனதாக பங்களிக்கணும். மோடி வில்லிங்காக இருக்கிறாரு. இன்னும் அதில் விபி வந்து எடப்பாடியை காம்ப்ரமைஸ் பண்ணணும். தேர் ஆர் சோ மெனி பட்ஸ். பட் இன்னைக்குள்ள லெவலில் அண்ணாமலை இம்மீடியட்டாக பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும், அல்லது வந்து அவர் எதியூரப்பா, கல்யாண் சிங் மாதிரி தனி கட்சி காணணும். இதுதான் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் கருதுறேன். இப்போ முன்னமே அண்ணாமலை தனி கட்சி இது எல்லாமே நம்ம பேசியிருந்தோம் சார். இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் வந்துட்டா அண்ணாமலைக்கு வேல்யூ இருக்காது அப்படின்னு சொல்றாங்களா சார்? விஜயை வச்சு அண்ணாமலைக்கு வேல்யூவை காலி பண்ணதுக்கு தான் பிஜேபிக்குள்ள உள்ள அண்ணாமலை எதிர்ப்பாளர்களும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சில வெப்பு அண்ணாமலை எதிர்ப்பாளர்களும் முயற்சி பண்ணுறாங்க. நாம் அண்ணாமலை அலர்ட் பண்ணிட்டோம். நம்ம கடமை. ஒரு தேசிய சக்தி, பெருந்தலைவர் காமராஜ் ஒரே குட்டையில் ஊரிய மட்டையில் சொன்னபோது அந்த குடும்பத்திலிருந்து அந்த உணர்வோடு வந்த ஒரு தேசிய சக்தி அண்ணாமலை. அதற்கு முழு ஆதரவும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதை நாம் செய்துட்டோம். இனிமேல் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்க வேண்டியது அண்ணாமலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலிருந்து அண்ணாமலை விமர்சித்ததுனால தான் இப்போ விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொடுத்து இவரை சைட்லைன் பண்ண பார்க்குறாங்க. கண்டிப்பாக அதில் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு சதி திட்டமும் அதில் இருக்குது. பலன் நிரூபிக்காத ஒரு போட்டியாளராக வந்துவிட மாட்டார். அண்ணாமலை 18% வாக்குக்கு ஹீரோ, அதனால அவர் போட்டியாளராக வந்துடுவாருன்னு அண்ணாமலையை கண்டு ஒரு அச்சம் இருக்குது. பிஜேபியில் உள்கட்சி தலைவர்களுக்கும் இருக்குது, எடப்பாடி பழனிசாமியும் அவர் வாரிசுகளுக்கு இருக்குது. இதில் இந்த ஓபிஎஸ் நிலைமை, தினகரன் நிலைமைலாம் என்ன சார்? இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா? இப்போ ஒன்றும் மாட்டல. ஸ்டாலின் வந்து எம்ஜிஆர் மாதிரி அரசியல் பண்ணுறாரு, எதிரிகளையும் அரவணைச்சு அரசியல் பண்ணுறாரு. ஸ்டாலின் ஓபிஎஸ் அரவணைப்பார், டிடிவி அரவணைப்பார். ஸ்டாலின் ஆப்ஷன் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. முக்குலத்தோர் சமுதாயம் எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்குது. சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இந்த 3 ஃபேக்டரு, இன்னொன்று 10.5 ஃபேக்டரு. இவ்வளவுத்துக்கும் முக்குலத்தோர் சமுதாயம் எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்குது. பிள்ளையார் பிடிக்க முடிஞ்ச கதையாட்டு முத்துராமலிங்கவருக்கு ஏர்போர்ட்டு, முத்துராமலிங்க தேவர் பாராட்டினான்னு சொல்லும்போது சீமான் அதில் எடப்பாடியை நச்சு எடுத்துட்டாரு. நீங்கள் தானே 4.5 வருஷம் பாஜகவோட இருந்தீங்க, அப்போ என்ன செய்தீங்கன்னு எடப்பாடியை அதில் கடுமையாக சாடி எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி சீமான் வளர்றாரு. ஏற்கனவே எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8.1 வந்திருக்காரு. சவுக்கு சங்கர் தம்பிக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ரங்கராஜ் பாண்டேயும் கேட்குறேன், நாளைக்கு நீங்கள் இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சமூக நீதி எடப்பாடி சூறையாடினால நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடியை கையில் எடுத்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8.2க்கு வந்திருக்காருங்கிறத முதல்ல ஒத்துக்கிடுங்க. நான் நாளைக்கும் எடப்பாடியை ஏற்றுக்கிடாத முக்குலத்தோர், எடப்பாடியால் பிரயோஜனம்னு நினைக்கக்கூடிய நாடார், தேவேந்திரகுல வேளாளர், நான் வெள்ளாள கவுண்டர், இந்த என்டிஏ ஓட்டர்ஸ் வந்து
பெருமளவு சீமானுக்கு வருவாங்க. சீமான் அதை வச்சு தான் 17%க்கு வருவாருன்னு நான் என் ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். இப்போ இதில் ராமதாஸ் வந்து விஜயை பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புது கட்சி தொடர்புகளா நலம் விசாரிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ராமதாஸும் விஜய்க்கு எதிரான காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பாக நகர்த்துறாரு. அவர் வந்து டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சுருட அரசியல் பண்ணுறாரு. அதனால தான் அன்புமணிக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ராஜ்யசபாவை தரதா சொல்லி என்னை ஏமாத்தினது ராமதாஸ் தான். நான் 98ல் கூட்டணியை உருவாக்கி கட்சியை காப்பாற்றி கொடுத்தேன். அதுக்கு நன்றி கடன் அவர் என்ன காட்டியிருக்கணும். பட் அவரால் நான் தமிழக அளவில் பாப்புலர் ஆகிறேன், அந்த நன்றி அவர் மேலே உண்டு. அவருக்கு எதிராக ஜெயலலிதா செய்த ஒரு அநீதிக்கு ஜெயலலிதாவுக்கு ஏற்க தண்டனை கொடுத்துன்னு வெளிப்படையாக பேசினவன், அந்த பாசத்தில் பேசினவன். இப்போ அன்புமணி தெளிவாக நின்று 10.5 முன்னிறுத்தி சௌமியா அன்புமணியை அல்லது அவரே எடப்பாடியில் நிற்போம்னு ஆர்கனைஸ் பண்ணி போகிறது தான் அன்புமணிக்கு நல்லது. ராமதாஸ் சாமர்த்தியமாக காய் நகர்த்துறாரு. அன்புமணி வில் பவரோட 10.5 வச்சு காய் நகர்த்தணும். எனக்கு வந்து ராஜ்யசபா ஏமாத்தினது டாக்டர் ராமதாஸ் தான். பலம் அடைஞ்சது வேணா அன்புமணியாக இருக்கலாம். எது எப்படியோ நியாயத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ராமதாஸ் ஸ்ரூடு பொலிட்டிஷியன், அன்புமணி வில் பவரோட 10.5 எடுத்து எடப்பாடியிலிருந்தே களத்தை அமைச்சு போனோம். அப்போ தான் அவருக்கும் 2026 சிறப்பாக எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் கடந்த நேர்காணலில் கூட சொல்லியிருந்தீங்க, இப்போ இந்த ஓபிஎஸ், தினகரன், அன்புமணி, ராமதாஸ், அப்புறம் நம்மளுடைய தேமுதிக, இவங்க எல்லாருமே திமுக ஆப்ஷன்ஸ், திமுக இழுத்துருச்சு அப்படின்னா இவங்க நிலைமை என்ன ஆகும் சார்? ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு இருக்கும்போது இவங்கெல்லாம் போகிறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகம். எடப்பாடிக்கு தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லையே. எடப்பாடி கையில் 1 இயர் ஓட்டு இருக்குது. அந்த 1 இயர் ஓட்டு 10.5 எடுத்த தேமுதிகக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கடலூரில் ஆகலையே. விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் சேலத்தில் எடுத்த ஓட்டை கடலூரில் எடுக்கலையே. 8-10% வாக்கு தேமுதிக குறவு இல்லை. அப்போ எப்படி ஜெயிக்கும் தேமுதிக? எடப்பாடி நம்பி சீட்டு ஜெயித்து கிடாது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், இது ஃபேக்ட். எடப்பாடி ரொம்ப பெருசா விஜயை நம்புறாரோ? விஜய் வந்தாலே போதும்னு நினைக்கிறாரா? அது எடப்பாடி களம் வரும்போது தான் தெரியும். சொல்லுவார், ரவீந்திரன் துரைசாமி சொல்றது கரெக்டுப்பா, சிவாஜி கான்ட்ரிபியூட் பண்ணல. நான் 89லையும் சிவாஜி ஜானகி ஆதரவு ஐ கணேசனையும் பார்த்தேன், 1 இயர் ஆதரவு ஐ கணேசனையும் பார்த்தேன். 96ல் தோற்று போனப்பா. உனக்கு பிரச்சார வலிமை இருக்குது, ரசிகர் பலம் இருக்குது, இவ்வளோதான் தம்பி. இதுக்கு மேலே நீ எதிர்பார்க்காத. தனிச்சு உன்னால் போட்டி போட முடியாமல் தான் என்கிட்ட வந்திருக்க. உன் கையில் ஓட்டு வரல. விஜயகாந்துக்கு அம்மா 41 கொடுத்தாங்க, அவர் 8-10 நிரூபிச்ச பிறகு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 15 கொடுத்து வைகோவுக்கில் தான் வைப்போன்னாங்க. நீ வந்து பலம் நிரூபிக்காத விஜயகாந்த். ஸோ உனக்கு வந்து என்னால் 15-20 சீட்டுக்கு மேலே தர முடியாது தம்பி. இதுக்கு மேலே கொடுத்தா ரவீந்திரன் துரைசாமியே எடப்பாடியின் பலகீனம் பலம் நிரூபிக்காக கொடுத்துட்டாரு, ஐயோ விழுந்துட்டாருன்னு என்ன நக்கல் அடிப்பார்? ஸோ ஒரு அடையாள அரசியலுக்காக, உன் பிரச்சார வலிமைக்காக பலம் நிரூபிக்காத நீங்கள் இவ்வளோ சீட்டோட நின்றுங்கன்னு கடைசியில் சொல்லலாம். அல்லது பிஜேபியை தாவேக்கா காட்டி மட்டம் தட்டலாம், தாவேக்காவை பிஜேபியை காட்டி மட்டம் தட்டலாம். பாலிசின் எடப்பாடி ஸ்கோட், அவரை சுற்றி 2 வாரம் போன பிறகு அப்பத்தை பங்கு வச்ச கதையா அவர் தான் அதுக்குள்ளே முடிவு பண்ணுவார். அவர் தான் அதில் முடிவெடுக்கும் இதாட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை எப்படி தனக்கு எதிராக முடிவு பண்ணால் ரிவோல்ட் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கிறாரோ அதே மாதிரி விஜயால் ரிவோல்ட் பண்ண முடியாது, வேணா திரும்பி போகலாம். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை வச்சு 2 காய் நகர்த்துறாரு. ஒன்று அண்ணாமலையும் அடிக்கிறாரு, பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய சீட்டையும் கம்மி பண்ணி வெளியே வரவும் பார்க்குறாருன்னு புரியுது. 2 ஒன்று தான். பிஜேபி அடிச்சிட்டாலே அண்ணாமலை எடுத்து வச்ச 11.4 அடித்ததுக்கு சமம். இந்த சில பத்திரிகையாளர்கள்லாம் ஆட்சி மாற்றம் உறுதி, ஆன்டி இன்கம்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? அதை எப்படி பார்க்குறீங்க? பாவம் சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. எடப்பாடி தலைமையில் எந்த காலமும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் லீடர், எடப்பாடி 2 ஜாதி ஆதிக்க லீடர். 2 ஜாதி ஆதிக்கத்துக்கு மற்ற ஜாதி ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு எல்லா ஜாதியும் ஜாதிய குழுக்கள் இருக்கிறான். பெரிய அளவுக்கு இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவு 17% இருக்கும்னா ஜாதிய குழுக்களில் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வளையம் தான். கோனூரிக்குப்பம் கோன் கோட்டான்னா அவன் சொல்கிறான், யார் இவ்வளோ போல்டா சொல்லுவான்னு கேட்குறான். ஸோ எடப்பாடி பழனிசாமி வீரப்பன் நினைவிடத்துக்கு சீமான் போகிறாரு. வனக்காவலன் வீரப்பன் சொல்லிக்கிட்டு, ஏற்கனவே நான் வரும்போது கலைஞரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும்போதே, புரட்சித்தலைவர் உயிரோடு இருக்கும்போதே வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டு களத்துக்குள்ளே வந்தவன். இப்போவும் அதே தான் கேட்பார். கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாம் தமிழர் நலனை 2%, 3% கூட இல்லாத காங்கிரஸ் பாஜகட்ட அடகு வச்சுட்டாருன்னு வீரப்பனை குளோரிஃபை பண்ணி தான் வருவார். எடப்பாடி சொல்லிடுவாரா ஜெயலலிதா அம்மையார் வீரப்பனை சுட்டது பெரிய சாதனைன்னு சொல்லிடுவாரா? ஜாதி அரசியல் இல்லைன்னு சொல்லக்கூடிய விமர்சக நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க? முகத்தை எங்கே கொண்டு வச்சுருப்பாங்க? அறிவு நாணயத்தோட வாங்கப்பா. வீரப்பனை சீமான் போடுவாப்பில் வீரப்பனை சுட்டு கொண்டது ஜெயலலிதாவுக்கு சாதனைன்னு எடப்பாடி சொல்லிடுவாரா? சொல்லிட முடியுமா? ஜாதி அரசியல் இருக்குது அங்கே. சீமான் கன்ஷிராம் பாணியில்
வளர்ச்சி அடைகிறது எடப்பாடியை கடுமையாக வீழ்த்தும். சீமானின் அரசியல் நகர்வுகள் எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்தும். ஈர்ப்பு சக்தியற்ற 2 ஜாதியை வச்சு சமூக நீதி சூறையாடக்கூடிய ஓபிஎஸ்ஸை நீக்கி கிராப்பர் என்ற பெயர் எடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்டிஏ ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. என்டிஏ ஓட்டில் பெரும்பகுதி ஈரோடு கிழக்கில் நிற்காததால் அது சீமானுக்கே பெரிய அளவு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த சீமான கில்லிங்கில் சைலன்ஸ் பண்ணக்கூடிய சீமானின் எதிரிகள் தான் இந்த அரசியல் விமர்சகர்கள். சீமான் 17% வாக்கு வருவார், எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்துவார். இந்த அரசியல் விமர்சகர்களே ஏற்கனவே பலகீனப்படுத்தியிருக்கார். இங்கேயாவது மனச்சாட்சியோட பேசி தொலைங்கப்பா, இந்தியா டுடே மணி உட்பட. நிறைய பேர் சீமான் ஃபேக்டரை ஏன் சார் அது பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை? நீங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்துறீங்க, அதை பதிவு பண்ணுறீங்க. இந்த எலக்ட்ரானிக் பாலிடிக்ஸ் தன்மை எப்படி புரிஞ்சுக்கிறது? சீமான் 17% வருவார், சந்தேகமே இல்லை. அதுக்குள்ள காரணங்களை என்னால் அடுக்க முடியும். எவன் மண்ணாலும் என் கூட 1 to 1 உட்காரு, எப்படி ஓட்டு போடுறான், எவன் ஓட்டு போடுறான், எந்த வகையிலங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். தேவேந்திர குல வேளாளர்கள் திரளும் சக்தி படைத்த ஒரு சமூகம். மாரி செல்வராஜை ஒரு சோஷியல் எலிவேஷனாக பார்க்குறாங்க. தம்பி மாரி செல்வராஜோட பைசன் படம் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். 2 பாயிண்ட் அதில் படம் நான் அன்னைக்கு ஈவினிங் பார்க்குறேன். 2 பாயிண்ட் வச்சுருந்தேன். ஒன்று, வெங்கடேச பண்ணையார் கபடி கிளப்பில் தான் மனத்தி கணேசன் இருந்தார், அதை படத்தில் ரெஃபரன்ஸ் பண்ணுறாரான்னு பார்க்கணும். இன்னொன்று, கணேசன் பெரிய பிளேயர், அவர் ஒரு ஸ்டாரு. எங்கள் மாவட்டத்தில் விவேகானந்தா கபடி கிளப்புன்னு ஆர்எஸ்எஸ் பின்னணியில் திருநாயனார் குறிச்சியில் உள்ள கபடி டீம்லேருந்து வந்தவர் தான் ராஜரத்னம், சிறுத்தை ராஜரத்னம். அவர் இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவர். அவர் அதில் கேப்டனாக இருந்தார். 2 ரெஃபரன்ஸ் வச்சுருக்காரான்னு பார்க்கணும். 1/2 மணி படம் பார்க்குறேன். படம் நல்லா வந்திருக்குங்கிறாங்க. வெற்றி தம்பிக்கு வாழ்த்துக்கள். அது சோஷியல் எலிவேஷனுக்கு, உங்கள் சமூகத்துக்கு உங்கள் வெற்றி பயன்படுதுங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. ஓகே, தேவேந்திர குல வேளாளர்கள் திரளக்கூடிய ஒரு ஜாதி. அவங்க இமானுவேல் சேரனார் மாவட்டம் பள்ளர்பள்ளி ஒற்றுமை எழுச்சி மாநாடுன்னு டாக்டர் ராமதாஸ் மதுரையில் நடத்தினார். வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள், அவரை பாரடி இவர் மாதிரி இருக்கார், இவரை பாரடி அவர் மாதிரி இருக்காருன்னு சுந்தரலிங்க குடும்பனும் பாயம்புலி பண்டார வன்னியரும் ஒருதாய் மக்கள்னு டாக்டர் ஐயா ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். ஜான் பாண்டியன் கலந்துக்கிட்டாரு. நானும் அந்த மாநாட்டை வாழ்த்தி பேசினேன். தென் ஜான் பாண்டியன் முதுகுளத்தூரில் தேவேந்திர குல வேளாளர் கன்சால்டேஷனில் 2வது இடம் வந்தார். இரும்புரை குணசேகரன் பெரிய குளத்தில் பெருசாக சாதித்தார். பொது தொகுதிகளில் டாக்டர் ராமதாஸ் தேவேந்திர குல வேளாளர்களை நிறுத்தி பெரிய சாதனைகளை பண்ணார். பசுபதி பாண்டியனை தூத்துக்குடியில் பொது தொகுதியில் நிறுத்தினார். ஸோ தேவேந்திர குல வேளாளர்கள் திரளும் சக்தி படைத்த ஒரு சமூகம். இன்றைக்கி பல்லர்களே பாண்டியர்கள்னு சீமான் சொன்னதில் பசும்பொன்னுக்கே அவர் போகிறதுக்கு நெருக்கடி இருக்குது. பட் சீமான் ஒரு லாஜிக்கலாக தான் சொன்னாருன்னும், அவர் கட்சியே முக்குலத்தோர் கட்சிங்கிற ஒரு இதுவும் அவருக்கு இருக்குங்கிறதும் வெளிப்படையான உண்மை. இதில் பட்டியல் வெளியேற்றங்கிற தேவேந்திர குல வேளாளரோட ஒரு இதையும் சீமான் முன்னெடுத்து நடத்துகிறாரு. தேவேந்திர குல வேளாளர்கள்னா யார் வேளாளர்கள்னு சீமான் கேட்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் தனியாக திரளக்கூடியவங்கிறதெல்லாம் இந்த அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியாது. அந்த கம்யூனிட்டியோட ஆஸ்பிரேஷன்ஸையும் இவங்க பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியுங்கிற லெவலில் நான் இதை பேசுகிறேன். அந்த சமூகம் மோடியை பிரதமர்னு வாக்களித்தவங்க எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இந்த முறை சீமான முதல்வராக வாக்களிப்பாங்க, நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த சீமானை எம்பவர் பண்ணது மூலமாக தான் பாஜகவும் 2029 தேவேந்திர குல வேளாளரை மதிக்கும். இவர் அனந்தன் ஐயாசாமி போன்றவர்களாலும் சரி, மற்ற தேவேந்திர குல வேளாளர் பிரிவினர்னாலும் சரி, அவங்க ஒரு மதிப்பை பெறணும்னா தாங்கள் யாருன்னு 2026 நிரூபித்தாதான் 29 பாஜக தலைமையும் அவங்கள மதிக்கும்னு உணர்றாங்க. அவங்க சீமானை நோக்கி நகர்றாங்க. இப்படி பல சம்பவங்கள் பிராண்டி விஸ்கி வேண்டாம் கல் வேணும்னு சொல்லக்கூடிய சமூகமும் அந்த தொழிலாளர்களும் சீமானை நோக்கி நகர்றாங்க. கோனூரிக்குவன் கோட்டன்னாலும் சரி, ஆடு மாடு அரசியல் தொழில்னாலும் சரி, வனப்பகுதியில் ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு பாதுகாப்புனாலும் சரி, அந்த சமூக மக்கள், அந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள் சீமானை நோக்கி நகர்றாங்க. வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொல்லக்கூடிய சீமானை நோக்கி தமிழ் தேசிய வன்னியர்கள், அதிகாரத்துக்கான வன்னியர்கள் அல்ல, அதிகாரத்துக்கான பறையர்கள் சீமான்கிட்ட நகர்றாங்க, அதிகாரத்துக்கான வன்னியர்கள் சீமான்கிட்ட நகர்றாங்க. இப்படி பல அம்சங்களில் கன்ஷிராம் பாணியில் எடப்பாடி பழனிசாமியின் 2 ஜாதி ஆதிக்க கட்சியை பலகீனப்படுத்தி சீமான் 17% 2026 வருவார். இது காலம் உணர்த்தும். 8% சீமான் வருவாருங்கிறதையும், நாடார் பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி டெபாசிட் இழப்பாருங்கிறதையும், எடப்பாடிக்கு 22 சீட்டுக்கு மேலே வரும்னு தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் சொல்லும்போது 1 சீட்டு கூட வராதுன்னு சொன்னவனு நான் தான் களத்திலிருந்து சொல்கிறேன். வெறும் ஏட்டு சொரக்கா காகித புலி அரசியல் விமர்சனில் களம் தெரிஞ்சவன் சொல்கிறேன், சமூகங்களின் உணர்வை தெரிஞ்சவன் சொல்கிறேன். அதனால தான் பிராமணர்கள் ஓட்டிலே எடப்பாடியோட சீமானுக்கு ஜாஸ்தி கிடைக்கும்னு தினமணி வைத்தியநாதனையும் தினமலரையும் ரங்கராஜ் பாண்டேயையும் சேலஞ்ச் பண்ணுறேன். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.
இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.